வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அரசியல் களத்தில் நடந்திருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு வீர்சல் உண்டாகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பாலிமர் தொலைக்காட்சி இன்னும் விடாமல் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், இன்னொரு பக்கம் உதயநிதி அப்படின்னாலே உருட்டு நீதி அப்படிங்கிற அளவுக்கு வெறும் பொய்யா பேசிட்டு திரிகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நண்பி, தோழா, தோழி, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? என்ன இவ்வளவு நம்புறீங்களா? பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். முதல்ல இங்கே காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துடணும். ஏன்னா இங்கே காங்கிரஸ் மாநில தலைவரான செல்வ பெருந்தகை ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. ட்வீட்டில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இங்கே செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துறதுக்கு முன்னாடி மக்கள் பிரதிநிதியான என்ன ஏன் கேட்கல, நாங்கள் தொட்டா தீட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்களா, எங்களுக்கு ஏன் அந்த உரிமை தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையிலேயே, அதாவது நீர்வளத்துறையிலேயே பெரும் முட்டாள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இங்க சாதியை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னா என்ன பண்ணிவிடும், டிவியில பார்த்து நான் 4-5 மணி நேரமா ட்ரை பண்ண போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டேக் இருக்கு பாரு, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு செல்வ பெருந்தகை ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொன்னதுக்காக நான் வருத்தப்படுறேன். பொதுவாக உண்மை என்ன செஞ்சு பேசணும். பருவமழை கூடி மறுபடியும் பருவ துவக்க அரசியல் மேட்டூர் டேம் திறந்து நிரம்பி இருந்தால் தான் சீஃப் மினிஸ்டர் திறப்பார். அந்த ஒன்றை தான் நாங்கள் திறப்பாங்க, லோக்கல் திறப்பாங்க. இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் ஆற்று கொடுப்பாங்க, கட்டி பண்ண வேண்டாம். அதுக்காக அவர் அவ்வளோ பெரிய சொல்லியிருக்காரு. கூப்பிடணும் கூப்பிடலாம், தப்பு கிடையாது. இது யாருமே கூப்பிட மாட்டாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் எப்படி அவருக்கு வேலை, நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், தொகுதி சாதனை வேலை பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் வேலை இருக்காங்க. இவரே வேலை பண்ணுறாரு. வேலை பெறும் நாங்கள் தானே, வருத்தப்படும் நாங்கள் தானே. நாங்கள் என்ன கேட்டோம், எங்களை முதன்மை இருந்தாலும் உட்கார கேட்டாங்க, படையல் போட்டு சாப்பாடு பண்ண கேட்டோம். ஒரு இன்டிமேஷன், ஒரு தகவல் சொன்னா அந்த கிராமத்தில் எங்க தண்ணி போதால் கிராமத்துக்கு போன் பண்ணி ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி டாம் போட்டு சொன்னாங்கல்ல, நாளை ஏறி திறக்க போகிறார்கள், பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அந்த கிராமத்தை பாதுகாக்க சொன்னாங்களா இல்லையா? ஸோ அதுக்கு அந்த நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துரைமுருகன் அவர்கள் தான். ஸோ அவங்கள்ட்ட இதை குறித்து கேட்குறப்ப இது உண்மையுமே எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்குது. ஸோ அவர் அப்படி பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு அவர் கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கூப்பிடலாம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கூப்பிட்றதுனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் யாரும் இதெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஃபினிஷிங்கை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இதிலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை கூப்பிட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸோடு முடிச்சிருக்கிறாரு. ஸோ இது மறுபடியும் செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய கோபத்தையும் ஆதங்கத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்ட்டு தான். ஏன்னா மறுபடியும் பத்திரிகையாளர்கள் அவங்கள்ட்ட கேட்குறப்ப அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, எங்கள்கிட்ட மிச்சம் இருக்கிறதே இந்த தன்மானம் கோமனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான், அதையும் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை இங்கே முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ இது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய பின்னடைவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது திமுகவுக்கு தான். ஏன்னா இங்கே எல்லாரும் எதிர்பார்க்குறது திமுக கூட்டணி அப்படிங்கிறது உடஞ்சிருச்சுன்னா இங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு அதிமுகவுக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்படி ஒரு புகைச்சல் திமுகவுக்கோ காங்கிரஸுக்கும் வரது அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக எதிர்கட்சிகளுக்கு அமைது அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க வரப்பிரசாதம் அப்படிங்கிறது, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உதயநிதி அவர்கள் உருட்டு நிதியாக மாறினார்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம்தான். என்னென்னா, இங்கே டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பலத்தை காமிக்கிறது அதிமுக தான். ஆனால் இந்த முறை திமுக அந்த இடத்துலையே ஆட்சி பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப இங்கே அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இங்கே எங்களுடைய நெல்லை கொள்முதல் பண்ணாமல் இங்கே இருக்கிற நெல் எல்லாமே முளப்பு வந்துருச்சு. ஸோ மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இங்கே விவசாயிகள் முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கு உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே ஆகலை, அதாவது நெல் முளைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலை
பொய்யான தகவலை உதயநிதி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே சோசியல் மீடியாவில் எந்த இடத்துல இது மாதிரி நெல் முளைச்சிருக்கு அப்படிங்கிறத முதல் கொண்டு இங்கே நெட்டிசன்களாக இருக்கட்டும், இல்லை ஆர்வலர்களாக இருக்கட்டும், எல்லாருமே மேப்போட, அதாவது கூகுள் மேப்போட சைன் பண்ணி லொக்கேஷனோட வந்து இங்கே வந்து எல்லா ஃபோட்டோவும் வீடியோவை எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு உருட்டுறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறதும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் திமுக அமைச்சர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, எப்போ கொஞ்சம் தானேப்பா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கொஞ்சமாக முளைச்சிது அப்படின்னா அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து நெல் கொள்முதல் அப்படிங்கிறது வந்து நல்லா காய வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும். அதில் வந்து முளப்பு தட்டிடுச்சு அப்படின்னா, ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அது முளப்பு விட்டுரும். அது வந்து அரைவையில் அரைச்சாலுமே கூடிய அது எல்லாமே வந்து நொய்யரிசி கணக்காக ரொம்ப உடஞ்சி போய் வரும். ஸோ அது எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு தான் போய் சேரும். அப்படி இருக்கிறத கூட தெரியாமல் ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசலாமா? அது கொஞ்ச நாமாலும் முளைக்கலைங்க. நிறைய இடத்துல நிறைய மூட்டைகள், எல்லா மூட்டைகளுமே வந்து முளைச்சிருக்கு. இதுக்கு இன்னொரு காரணம்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இங்கே வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் ஏன் கட்டித்தர மாட்டேங்கிறீங்க? இங்கே விவசாயிகள் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு செய்துங்கிறாங்க. அவங்களுடைய பொருட்களை, விளைபொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏன் ஒரு கொள்முதல் நிலையம் வந்து உருவாக்க மாட்டேங்கிறீங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும்? அது எவ்வளோ தேவையான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்து ஏன் அதை மறுக்கிறீங்க, செய்ய தயங்குறீங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் அங்கே இருக்கிற விவசாயிகளாக இருந்தாலும் சரி, இன்னொரு படி மேலே போய் சீமான் அவர்கள் ஆந்திராவிலேருந்து நெல் கொள்முதல் பண்ணுறீங்க, ஏன் இங்கேருந்து நெல் கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறீங்க, இந்த விவசாயிகளை ஏன் இப்படி சாபக்கேடுக்கு உள்ளாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே மூட்டைக்கு 40 ரூபா வாங்கிட்டு இருக்கிற அவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்போ நிறுத்த போகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியுமே இங்கே சீமான் அவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேரில் போய் கள ஆய்வு செஞ்சு அங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதன் விளைவாக தான் இங்கே திமுக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையுமே அனுப்பிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடக்குது அப்படின்னு போய் பாருங்கள். தயவு செஞ்சு நம்மளுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம், அதுவும் இந்த முறை ஒவ்வொரு இடத்துலையும் உதயநிதி அவர்கள் போய் நிற்கிறாங்க. வெள்ளப்பெருக்கா போய் களத்தில் நிற்கிறாரு, கண்ட்ரோல் ரூமில் நின்று பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு பிரச்சனையாக போய் நிற்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, நல்லதானப்பா பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, எல்லாமே பிரச்சனை ஆன பிறகு தான் போய் நிற்பீங்களா? பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நம்ம தீர்வு கொடுக்கறது இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான். அதையெல்லாம் விடுத்துட்டு பிரச்சனைக்கு மட்டும் போய் நின்னா அது எப்படி சரியான அரசியல்வாதியாக இருக்க முடியும்? உங்களை எதுக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க? இப்படி பிரச்சனைனா நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு எதிர்கட்சியிலேருந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே இருக்கிறாங்களே, ஏன் சாதாரண பொதுமக்களே வேடிக்கை பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு பொதுமக்களாகிய நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் சரியான தீர்வு சொல்வீங்க அப்படின்னு உங்களை எதுக்கு நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம்? ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே எல்லார் இடத்துலையுமே நம்ம வச்சிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே விசிகாவை வந்து மிகப்பெரிய அளவில் பாலிமரை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ட்ரோலுங்கிறத விட அவங்களுடைய உண்மை தன்மையை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. திரும்ப வாயை திறந்தாலே பொய்யா தான் சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறியோட அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இந்த முறை என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த பாபர் மசூதியை இடிச்சிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் குறித்து இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஏன் பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டணும், பக்கத்துலேயே கூட கட்டலாமே ராமர் கோயில் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதை வந்து திரித்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்ல, ஆனால் உண்மை வீடியோ என்ன அப்படிங்கிறத பாலிமர் சேனல் வெளியே விட்டுட்டாங்க. அப்போ அவர் பேசின ஆவேசமான பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ராமர் அப்படிங்கிறதே வந்து கற்பனை கதாபாத்திரம் தான். அவர் இருந்தாரா இல்லையானா அப்படிங்கிறதே தெரியாது. அவருக்கு எதுக்கு கோயில், நாங்கள் எல்லா பெருமாள் கோயில் சிவன் கோயிலையும் இடிச்சிட்டு நாங்கள் வந்து புத்த சமயத்தை வந்து நிறுவ போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி பாலிமர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணி இங்கே வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்களுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா சாதாரணமாக இன்னும் திருமாவளவன் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, இங்கே அந்த காரு, என்னுடைய காரு அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நின்னது ஒரு 10 செகண்டு கூட இருக்காது. ஆனால் இங்கே வந்து அதுக்கு முன்னாடி யார் வீடியோ எடுத்தாங்க, பின்னாடி யார் வீடியோ எடுத்தாங்க, இதையெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணலை அப்படிங்கிறத மட்டுமே கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எங்க இங்கே வந்து யார் என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறது தாங்க மேட்ரு. நீங்கள் அந்த இடத்துல இறங்கி அந்த வழக்கறிஞர்கள் மேலே தாக்குதல் நடத்த வேணாப்பா அப்படின்னு அந்த இடத்துலையே விட்டுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் ஊதி பெருசாக்குற வகையில் நாங்கள் சும்மா 4 தட்டு தான் தட்டினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுவும்
போலீஸ் கண் முன்னாடியே நடந்திருக்கு. அங்கே வழக்கு பதிவும் அப்படிங்கிறது எப்படின்னா, அடி வாங்கினவர் மேலே வந்து 3 வழக்கு பதிவும், அடி கொடுத்தவங்க மேலே 2 வழக்கு பதிவும் பண்ணியிருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப உங்களுடைய அரசியல் ஆட்டங்கள் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த பாலிமர் சேனல் வந்து ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது சரியும் கூட. ஏன்னா இங்கே அநியாயம் நடக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக அது ஓப்பனாக சொல்லணும். அப்படி எல்லா நேரமும் எல்லா தொலைக்காட்சியும் எல்லா சேனல்களும் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் யார் நம்ம பக்கம் நிற்கிறாங்க, யார் நம்ம பக்கம் நிற்கல அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த மீடியாக்கள் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் அரசியல் காலத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கே புகைச்சல் அப்படின்னு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் உருவாச்சுன்னு இல்லையா? ஸோ இதன் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் செல்வ பெருந்தகிட்ட பேசுனதும், இங்கே விஜய் சந்திக்க நேரிடுறதும் அப்படிங்கிறமான விஷயங்களும் இங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி களத்தில் இறங்கி ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு மாவட்டமாக இறங்கி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டுகிட்டு போயிட்டுருக்கிறதும், இப்படி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கிறப்ப தான் இன்னொரு ஆங்கில தொலைக்காட்சி ஊடகம் ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இங்கே வந்து சென்னையில் குண்டும் குழியுமா ரோடே இல்லை, எல்லாமே சரி பண்ணிட்டோம், 4000 கோடி செலவு பண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காது ரோட்டில் அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தவங்கள்கிட்ட இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டு காமிச்சிருக்கிறாங்க. குண்டும் குழியுமா இருக்கிற ரோடுகளையும் அதே சமயம் மழைநீர் தேங்கி நிற்கிற பகுதிகளையும் இங்கே ஆங்கில தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப நம்ம திமுக அரசு அப்படிங்கிறது வந்து பொய்களை மட்டுமே சொல்லி வாக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சுது. இதுக்கு உதாரணம் அப்படின்னா, இங்கே நீட்டுத் தேர்வு வந்து 7 மாதத்தில் நாங்கள் ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொன்ன வீடியோ இங்கே நிறைய பேரால் பகிரப்பட்டுருக்கு. ஸோ இப்படி சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்மளால் முடியாது, இது வந்து மத்திய அரசால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த முறை, அதாவது 2026 எலெக்ஷன்லேயும் இந்த ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. நாங்கள் கண்டிப்பாக அதை பாதி சதவீதம் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு மறுபடியும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தூக்கிட்டு வருவாங்க. கனிமொழி அக்கா இங்கே நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வாக்குறுதி தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா இங்கே அவங்க தான் அந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய அளவில், இங்கே இளம்பெண்கள் விதவையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த மதுக்கடைகள் தான், நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னவங்க தான். பாவம் இத்தனை வருஷமாக மூடாமல் அதை கஷ்டப்பட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முக்கியமாக நம்ம ஒரு அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.